தியாகராஜன் இயக்கத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் ஆகஸ்ட் 9 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்த ஊர்ல யாருக்கும் உன்னை தெரியாது, உன்னையே யாருக்கும் தெரியக்கூடாது. பேரு ஊர்ல பேச்சு எடுத்தாலே எஸ்கேப் ஆயிரு. எனக்கும் மழை பிடிக்காது. அந்தகன் படம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மியூசிக்கல், மர்டர் மிஸ்ட்ரி, த்ரில்லர், அது மாதிரி இட்ஸ் ஃபியூஷன் கலந்த மாதிரி ஒரு நல்ல படமாக வந்து அமைஞ்சிருக்கு. நல்ல சப்ஜெக்ட், வண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே. என் கூட சேர்ந்து ஒரு நட்சத்திர பட்டாலுமே இருக்காங்க. கார்த்திக் சார், சிம்ரன், பிரியா, சமுதிரக்கனி சார், யோகி பாபு, ஊர்வசி மேடம், KS ரவிக்குமார் சார், அது மாதிரி சொல்லிட்டே போகலாம். வனிதா விஜயகுமார், பூவையார், மோகன் வைத்தியா, ஒரு கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ் இதில் இருக்காங்க. இந்த படம் பண்ணும்போது நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணோம். அவங்க உடனே எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் என் மேலேயும் அப்பா மேலேயும் இருந்த மரியாதையில் உடனே ஓகே சொல்லி இன்விட்டு எல்லாரும் வந்து தி பிகம் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஸோ இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆர்டிஸ்ட் இந்த பக்கம் இவ்வளோ பெருசாக இருக்கும்போது அதே மாதிரி இந்த சைடில் வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து சம் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன் இந்த படத்தில் இருக்காங்க. கேமராமேன் ரவி ஆதர் சார், இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஏஸ்ட் சினிமாட்டோ ஃபோட்டோகிராஃபர்ஸ். அண்ட் அவர் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக விஷுவலாக ஸ்டன்னிங்காக எடுத்திருக்காரு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹிம். ஏன்னா படம் ஒரு தடவை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு ஒரு படம் வந்து தரம் வந்து ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த விஷுவல்ஸ் அண்ட் ஹி ஹஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஸோ தேங்க்யூ ரவி சார். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து படுகொடை சார், அவருடைய டைலாக்ஸ், அப்புறம் எடிட்டர் சதீஷ் சூர்யா, மியூசிக் சந்தோஷ் நாராயணன், ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன். ஸோ இந்த பெரிய க்ரூவே இருக்காங்க இந்த படத்தில். தே டன் ஃபேபுலஸ் ஜாப். And again, thanks to them. And we are all excited that இப்போ அந்தகன் தி பியானிஸ்ட் August 9th ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அதான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் மியூசிக்கல், ஒரு பிளைண்ட் பியானிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த கதை என்னோட தோற்றம். அண்ட் ஒரு மியூசிக்கல் படம் இது. பட் மியூசிக்கலாக இருந்தாலும் அகெயின் இட் ஹேஸ் அ மர்டர் மிஸ்ட்ரி எலிமெண்ட் அண்ட் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஸ்க்ரீன் பிளே பேஸ்ட் மூவி, a smart screenplay. ஆமா, காரணம் வந்து இப்போ நாங்கள் அந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண சொன்னோன்னே இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படத்தை பார்த்தாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, சார் படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு நிறைய தியேட்டர்ஸில் வந்து ஆடியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஒரு ஆசையும் படம் அழகாக வந்து ஆடியன்ஸ் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம August 9th வரோம். சார் கேட்கல சார். இப்போ லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்லாம் இப்போ நம்ம பிரிக்க முடியாது சார். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு படமும் அதில் இருக்க ஸ்டார் காஸ்ட்டும் அந்த டெக்னீஷியன்ஸ் பொறுத்து தான் இருக்கு. ஸோ சில பேர் வந்து இந்த பட்ஜெட்ல பண்ணலாம், சில பேர் இந்த பட்ஜெட்ல பண்ணலாம். அந்த பட்ஜெட் டிபெண்ட்ஸ் ஆன் யாரெல்லாம் அந்த படத்துல இருக்காங்களோ. படம் பொறுத்த வரைக்கும் கதை நல்லா இருந்தா எந்த படம் வந்தாலும் ஹிட் ஆகும். அவர் இப்போ நான் இப்போ எல்லாரும் பத்தி பேசினேன். முக்கியமா இந்த படத்தோட கேப்டன், த டைரக்டர் மிஸ்டர் தியாகராஜ் சார் பற்றி சொல்லி தான் ஆகணும். எப்பா இஸ் அ ஃபேபுலஸ் டைரக்டர், ஆர்டிஸ்ட், ஏற்கனவே ஒரு நடிகர் அவர். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும், அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து எப்படி ஒர்க் வாங்கணும், ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து அங்கே லொக்கேஷன் போனது என்ன வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான் பார்ப்பாரு, நான் ஆர்டிஸ்டை ட்ரீட் பண்ணார். எல்லாரையும் வந்து ரொம்ப அன்போட ட்ரீட் பண்ணுவார். அண்ட் அவர் சொல்லும் போதே புரியும் ஓகே என்ன ஹவு டு எமோட்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கூட வந்து இத்தனை படம் பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. அண்ட் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் இன் தட். சார் அது இட்ஸ் அ ரீமேட் மூவி, இட்ஸ் நாட் அ ரீமேக், இட்ஸ் ரீமேட். டோட்டலாக வந்து இட்ஸ் அ ரீமேட். ஏன் ரீமேட்னு சொல்றேன்னா, தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து அந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அது வந்து காரணம் அந்த டைரக்டரும் அவர் எடுத்த விதம் தான். அண்ட் ஆடியன்ஸ் திரும்பி பார்க்கும்போது ஒரு வேற ஒரு மொழி அப்படின்னு இருக்காது. இட்ஸ் 110% தமிழ் படம், ஃப்ரெஷ் தமிழ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். 10 படங்கள் வரைக்கும் ரிலீஸ் ஆகுது. ஆமா. இதுல வந்து எப்படி படங்கள் படம் எப்படி எந்த அளவுக்கு சக்சஸா நினைக்கிறீங்க? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ரிலீஸ் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி தான் ரிலீஸ் பண்றோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாமே தெரியும் எதுக்கு இப்போ எந்த படம் எப்போ வரணும், எப்படி ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தான் பிசினஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட அட்வைஸ்ல தான் இப்போ நாங்கள் வந்து படத்தை வந்து August 9th ரிலீஸ் பண்றோம். ஸோ கண்டிப்பா நல்லபடியா இருக்கும் நம்புறோம். இப்போது வரைக்கும் 400 தியேட்டர் கிடைச்சிருக்கு, அது இன்க்ரீஸ் ஆகும் இன்னும். ஸோ வி லுக்கிங் அட் a very wide release. இப்போ நான் வந்து
கடந்த ஒரு வருஷமா தமிழ்நாடு முழுக்க நான் வந்து ஹெல்மெட் அவேர்னஸ் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஊருக்கு போயிட்டு ஃப்ரீயா ஆயிரக்கணக்கான ஹெல்மெட் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஹெல்மெட் அணிவது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனால நிறைய பேர் உயிர் வந்து சேவ் ஆகுது. இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்ததில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ திரும்பி வந்து அது வைரல் ஆயிருக்கு. ஸோ ஹெல்மெட் அணிவது எவ்வளவு முக்கியம், அது வந்து எத்தனை பேரோட உயிர் காப்பாற்றுறது வந்து தெரிய வரும்போது எனக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் a very positive sign and I welcome it. அதான் சார், அதான் சொல்றேன் சார். இப்போ நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, இந்த கேள்வி எங்கேயா கேட்டிருக்கீங்களா? இப்போ கேட்குற இப்போ பிரஸ் மூலியமா கேட்கும்போது நிறைய மக்கள் இப்போ ரீச் ஆகுது. ஸோ ஐம் ஹாப்பி இட்ஸ் ஹேப்பன். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பிரசாந்த் சார் கூட நடிச்சிருக்கீங்க. ஆல்ரெடி நிறைய பிளாக் பாஸ்டர்ஸ் கொடுத்துருக்கோம். பாஸ்ட்ல பிரசாந்த் எனக்கு ஒரு ரொம்ப ராசியான ஜோடி. ஸோ இன்னொரு பிளாக் பஸ்டர்ஸ்க்கு வெயிட் பண்றேன், அந்தாகன். அண்ட் பிரசாந்த் அண்ட் தியாகராஜன் சார் மேலே ஐ ஹாவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட். அவங்க எனக்கு ஒரு ஃப்ரேம்க்கு கூப்பிட்டா கூட ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி டன் இட். அண்ட் இப்போ இதுல அந்தாகன்ல வந்து ரொம்ப சங்கியா ரோல், சூப்பரான ஒரு ரோல் இருக்கு அண்ட் இட்ஸ் எக்ஸலண்ட். ஸோ ஆல் கிரெடிட் ஆக்சுவலி கோஸ் டு தியாகராஜன் சார். ஆஸ் பிரசாந்த் சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளேயும் அண்ட் இட்ஸ் அ ரீமேட் ஃபில்ம், நாட் அ ரீமேக். ஸோ அது 100% ட்ரூவா இருக்கு. அண்ட் ஐ எம் ஆக்சுவலி வெயிட்டிங் for the reaction of the audience to see the Jodi back, and of course with Priya Anand. So ama ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃப்ரேம்ல கூப்பிட்டா கூட வந்து நிக்கும் சொல்லி 100%. அது நீங்க ஒரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அப்படி சொல்றது ரொம்ப ரேர். பட் எந்த பாயிண்ட் உங்களை ஒரு ஃப்ரேம் கூட ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் கலீக்ஸ் வேற. அண்ட் இப்போ இல்ல, we share அந்த எமோஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரம் லாஸ்ட் 25 years ஈஸிலி. ஸோ அதனால தான் அதை சொன்னேன். ஸோ ஐ திங்க் பட் இப்போ ரசிகர்களா இருக்கும், பொதுவான ஆடியன்ஸ் எல்லாமே அவருடைய கம்பேக் எதிர்பார்க்குற நிலையில ஃப்ரெண்டா கம்பேக் எப்படி எதிர்பார்ப்பீங்க? கம்பேக்னு சொல்ல முடியாது, ஒரு கம்பேக் கேப் எதுவுமே இல்லை. பிரசாந்த் இஸ் ஆல்வேஸ் டாப் ஸ்டார். ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் பிரசாந்த் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஸோ நான் வந்து எப்பவுமே வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், எப்போ பிரசாந்த் வில் கம் ஆன் ஸ்க்ரீன். அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் வெரி பிஸி, நிறைய பிஸ்னஸ் எல்லாம். ஸோ ஹீஸ் ஐ திங்க் ஸோ இப்போ வந்து நான் வந்து திரும்பி படம் பண்றேன் பிரசாந்த் கூட. ஸோ ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அண்ட் தட் டு ஹீ இஸ் மை கலீக் after so many years. So looking forward to good luck Prashant to all of us. most important scene in industry. அவங்களோட ஸ்கிரீன்ஸ் It's so exciting. எனக்கு வந்து இங்க பேசும்போதே கேட்டுட்டே இருக்கலாம்னு தோணுது. because 25 years தான் ரெண்டு பேருக்கும் தெரியும். எவ்வளோ ஹிட் படங்கள், 6 மூவிஸ் பண்ணியிருக்காங்க, இது 7வது படம். This is not something that என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து we cannot achieve this. ஏன்னா அந்த டைம்ல சிம்ரன் மேம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துலயே 5 படம் பண்ணிருப்பீங்களா. லைக் she would have been working non-stop to achieve 6 films and எல்லா டாப் ஹீரோடையும் ஒர்க் பண்ணிருக்காங்க. So this is something that not many artists can achieve. இவரோட 50வது படம். So for me ஒரு அவுட்சைடரா வந்து இவங்க எல்லாரையும் ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிச்சு ஒரு சம்மந்தமே இல்லாம நான் எங்கேயோ இருந்தோ ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்து இவங்களோட ஒர்க் பண்ணும்போது இட் இஸ் சூப்பர் எக்ஸைட்டிங். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஐ ஹேவ் கூஸ் பம்ப்ஸ் நிஜமாவே. பிகாஸ் இவங்களெல்லாம் வந்து லைஃப்ல மீட் பண்ணனான்னு கூட நான் எதிர்பார்க்கல, டு ஒர்க் வித் தெம். அண்ட் இந்த படத்துல இவர் சொன்ன மாதிரி இட் இஸ் காஸ்டட் சோ அமேசிங். ஒரு சின்ன கேரக்டர், ஒரு ஆட்டோ டிரைவரா வந்தாலும், ஒரு டீ கடையில யாராவது நின்னாலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச முகமா இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகும்போது ஓ நீங்களா, ஹாய் சார், ஓ ஹாய் மேம், என் பேரு பிரியா, லைக் ஐம் இன்ட்ரடியூசிங் மை செல்ஃப் டு ஆல் தீஸ் லெஜெண்ட்ஸ். அண்ட் இந்த படத்துல ஊர்வஷி மேமும் இருந்தாங்க. ஸோ என்னோட படத்துல ஃபர்ஸ்ட் அம்மா அவங்க. ஸோ டு see her again, to be in a film with her again, screen space இல்லை எங்களுக்கும், but just to be with these legends and to be in a film like this is an honor for someone like me. ஒரு செகண்ட் சார், இப்போ அவங்க சொன்னது ஒரு ஆட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு படம் எடுத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஒருத்தர் இருப்பாங்க, 2 இருப்பாங்க. பட் இந்த கதை பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி ஹேஸ் அன் ஈக்குவல் போர்ஷன். அது இந்த படம் பார்க்க ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா வந்து இவங்க தான் பேர் போகும், அது இன்னைக்கு சொல்றேன். அமேசிங், கேரக்டர் அண்ட் வே ஷி இஸ் ஆக்டட். அடுத்த பத்தி
இவங்களும் வந்து ஷி ஹாஸ் ஓன் ஸ்பேஸ். எல்லாரும் வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு. இதுல முக்கியமா வந்து கார்த்திக் முத்தனம் சார் வந்து ஹி ஹஸ் ரியலி மேட் திஸ் என்டையர் மூவி ரீச் ஹையர் அப்படின்னு சொல்லுவேன். தேங்க்ஸ் டு ஹிம். அவர் வந்து லொகேஷன் வரும்போதே நாங்க எல்லாருமே எக்ஸைட்டடா இருப்போம். எனர்ஜி ஹி பிரிங்ஸ் அது ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நாங்களே எக்ஸைட்டா இருக்கும். நாங்களும் திரும்பி இன்ஸ்டாகிராம் மாதிரி we were having fun in location. and அவர் வந்து ஓ மை காட் அவரோட நடிக்கும் போது இந்த பக்கம் சமுத்திரகனி சார் அவர் வந்து அவரோட ப்ரொஃபஷனல் உள்ள கொண்டாடுறாரு. அங்க வந்து அவரோட நடிக்கும் போது அது வேற ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இந்த பக்கம் ஊர்வசி மேடம் அவங்களோட நடிக்கும் போது திரும்பி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இங்க யோகி பாபு சார் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டரும் உள்ள வரும்போது எங்களுக்கு வந்து KS ரவிக்குமார் ஐயோ இஸ் a legend actually as a director and actor. அவரோட இன்புட்ஸ் உள்ள கொண்டாந்துட்டு இருக்காரு. எல்லாமே வந்து பார்க்கும்போது இட்ஸ் so nice that we have so many lovely stars, lovely actors who has experience and coming into the movie. இப்போ நாங்க இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ படத்தை பார்க்கும்போது ஆடியன்ஸா யூ will really feel that ஓகே இந்த படம் வந்து ஓ இவ்வளவு பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் வரும். ஆமா கரெக்ட் கரெக்ட். அவங்களுடைய எடுத்துக்கிட்ட கதைகள்ல வெவ்வேறு தளத்துல வெவ்வேறமா ரிலேட் பண்ணாங்க. பட் டுகெதர் இன் ஒன் ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு நீங்களே எக்ஸைட்டட் கேக்குறீங்களா? இது 3 பேர் வந்து லெஜெண்ட்ஸ் 3 பேர் பண்ணும்போதுன்னு தட் இஸ் இந்த படத்துல அது அமைஞ்சிச்சு. and I'm really lucky and thankful to everyone. அதான் சொல்றேன். அவங்களே இந்த படத்துல நடிக்கும்போது there must be something with the script இல்லையா for them to accept. எல்லாரும் வந்து வரும்போது ஏன் வந்தாங்கன்னு ஒரு ரீசன் இருக்கணும்ல. இல்ல இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி த்ரில்லிங், சஸ்பென்ஸ் and the way KS Ravikumar sir, Samudrakani sir, Urvasi madam, Priya and Prashant sir and me. I mean the whole combination itself is fantastic and Tyagarajan sir he has handled it I mean awesome. So பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஆக்சுவலா சில சீன் வந்து நம்ம நடிக்கும் போது we really had fun so much like climax scenes and all. And technically this film is extremely very strong. டெக்னீஷியன்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. டைரக்டர் வந்து ஏற்கனவே இந்த மாதிரியான களங்கள்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டர் கிரைம் த்ரில்லர்லாம் ஆனா ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் நியூ டெக்னீஷியன்ஸ் வித் எக்ஸ்ட்ராஆர்டினரி எஃபர்ட் பண்ண அப்புறம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அவரும் யங்ஸ்டர். எங்க டீம்ல the most youngest person தியாகராஜன் சார். his energy is unmatched. இப்போ கூட பாத்தீங்கன்னா நைட் 1 o'clock அவர்கிட்ட இருந்து அப்டேட்ஸ் வரும். நான் வந்து ஒரே ஒரு மெசேஜ் போடுறேன், சார் எப்போ தூங்க போறீங்கன்னு. because he's awake. மார்னிங் பார்த்தா ஃபர்ஸ்ட் மெசேஜ் அவர்கிட்ட இருந்து வரும். நைட் he's like the last one sleeping. he's got the most energy on set. எங்க எல்லாரையும் சமாளிக்க யோசிங்க எவ்வளவு கஷ்டம்னு. அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒன் நியூ டெக்னீஷியன்ஸ் நீங்க சேரும்போது எப்படி இருக்கும்னு நினைச்சீங்க? சார் ரொம்ப நல்லா இருக்கும் சார். அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்கும். அண்ட் யங்ஸ்டர்ஸ் வரும்போது தே பிரிங் பண்ண எனர்ஜி. ஓகே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது இட்ஸ் டெஃபினெட்லி வெரி பாசிட்டிவா இருக்கும். லொகேஷனு எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா ஜாலியா ஒரு பக்கம் வந்து ஹார்ட் ஒர்க் போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது தெரியாது நம்மளுக்கு. பிகாஸ் வி என்ஜாயிங் த ப்ராசஸ். ஸோ இட்ஸ் வெரி பாசிட்டிவ் ஃபீல்ட் ஒரு அட்மாஸ்பியரா இருக்கும். ஆமா அவர் தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து அவரே நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்பாரு. இப்போ சொன்ன மாதிரி நைட் லாஸ்ட் தூங்குறது அவர் தான் ஃபர்ஸ்ட். அவர் தான் எஞ்சிப்பாரு. அண்ட் ஒவ்வொரு விஷயமும் அவர்கிட்ட போகுது அப்பா அப்படின்னா அவர் இப்படி பண்ணுவாரு. ஸோ ஹி இஸ் ஆல்வேஸ் அப்டேட்டட். நோ ஸோ ஐ ஃபைண்ட் தட் வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் இன்ஸ்பிரேஷனல். சார் வெரி சிம்பிளா சொல்லணும். இப்போ பிளைண்ட்னா உடனே நம்ம கண்ணு மூடிடுறோம், ஒன்னும் இருட்டாயிடும். பட் ஒரு ஆக்டரா நீங்க வந்து கண்ணை திறந்துக்கிட்டு உங்களை வந்து ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணணும் எனக்கு பார்வை இல்லைன்னு. இட் இஸ் டஃப். பட் அது நான் அட்டம் பண்ணியிருக்கேன். என் டைரக்டர் வந்து என்கிட்ட ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் நான் நம்புறேன். அண்ட் ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஐ எம் கான்ஃபிடென்ட். கரெக்ட். நல்ல விஷயம் சார். அதாவது ஒரு ஆக்டர் ட்ரை பண்ணும்போது வி ஹேவ் டு அப்ரிஷியேட். ஏன்னா நடிப்பது வந்து ரொம்ப ஈஸியான தொழில் கிடையாது. ஒருத்தர் நடிக்கும் போது உங்களை நம்ப வைக்கணும். அது ஒருத்தர் நடிச்சு அது நம்ப வைக்கும் போது ஐ அப்ரிஷியேட் இட். அண்ட் உதய் சார் நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பியானிஸ்ட்ன்றப்போ சம்திங் ரிலேட்டட் டு மியூசிக் சார். சோ இந்த மியூசிக் எவ்வளோ இதுல சூப்பரா வந்து நல்லா வந்திருக்கு. ட்ரினிட்டி ஸ்கூல் ஆஃப் லண்டன்ல மியூசிக்கும் படிச்சீங்க. சோ எப்படி அது இப்போ இந்த படத்துல வந்து என்னோட கேரக்டர் வந்து பியானோ வாசிக்கிற மாதிரி. அண்ட் ஒருத்தர் பியானோ வாசிக்கிறது ஈஸி. பியானோ வாசிக்கும் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இப்போ உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும்போது ஈஸியா இருக்கும் வண்டி ஓட்டும் போது. அண்ட் இப்போ பியானோ வாசிக்கும் போது சில பேர் கீழே கீஸை பார்க்க மாட்டாங்க, நேராக பார்த்துட்டு வாசிக்கும். நிறைய பார்த்துருப்பீங்க நீங்க.
ஒரு பிளைண்ட் பர்சன் வாசிக்கும் போது எந்த கீ எங்க இருக்குன்னு தெரியாது. ஸோ அது எப்படி அவங்க கை வச்சு அந்த டோட்டலா அந்த கீஸை ஃபீல் பண்ணுவாங்க. அங்கேருந்து வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஓகே, இப்படிதான் பிளைண்ட் வந்து அவங்க வந்து இப்போ எப்படி ஹவு தே யூஸ் எ இயர், ஹவு தே நோ எக்ஸாக்ட்லி எந்த கார்ட் பிடிக்குது. அதுவும் மிஸ்டேக் எல்லாம் வாசிக்கும் போது அதெல்லாம் வந்து இட்ஸ் ஃபார் மீ, ஓ மை காட், இப்படி இருக்கா, இப்படி பண்ண முடியுமா, சென்ஸ் வச்சுட்டு இன்னும் ஜஸ்ட் யூசிங் ஜஸ்ட் கண்ண முன்னாடி நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் அதுல வந்து அவங்க பியானோ வாசிக்கும் போதோ இல்லாட்டி பாடும் போது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது இட் ஃபீல்ஸ் ஸோ இன்ஸ்பிரேஷன். ஓ மை காட், இப்படி நம்ம இப்படிலாம் இருக்காங்களே, நம்மள வந்து எவ்வளவு என்ன பண்ண முடியும். இட்ஸ் ஸோ ஒன் மோர் ஸ்டெப் இன் லேர்னிங் நான் நினைப்பேன் எப்பவுமே. நிறைய ஃபிலிம்ஸ்க்கு வந்து எண்ட்ல லீட் கொடுத்து செகண்ட் பார்ட். ஆமா, சூப்பர் கேள்வி. இப்போ என்னன்னா, இப்போ பார்ட் 2 வருமா வராதா 9th நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. 9th பார்த்துட்டு திரும்பி கோவைக்கு வருவேன், உங்களை மீட் பண்ண, அப்ப நம்ம பேசுவோம் அதை பத்தி. ஆனா இந்த கிளைமேக்ஸ் பத்தி சொல்லணும்னா, என்னோட சிஸ்டர் வந்து இந்த படம் பார்த்திருந்தாங்க ஹிந்தில ரிலீஸ் ஆகும்போது. அண்ட் மாத்தி மாத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருங்க அவங்க வந்து கிளைமேக்ஸ் புரியாம 5 வாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மாத்தி மாத்தி பார்த்தாங்க. சோ இப்போ நான் இந்த படம் பண்ணும்போது when she found out, எனக்கு ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு இப்போவாது எனக்கு அந்த கிளைமேக்ஸ புரியவே, பிகாஸ் நாங்க இன்னுமே கியூரியஸா இருக்கோம் என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா இட்ஸ் a very intelligence finishing. நீங்க இந்த கிளைமேக்ஸ் மட்டும் இல்ல, இந்த கிளைமேக்ஸ் பார்த்த அப்புறம் திரும்பி படம் நெக்ஸ்ட் டைம் பாப்பீங்க, உங்களுக்கு பார்க்க தோணும். பார்க்கும்போது அப்போ ஒரு சீன் வேற ஒரு வியூல பாப்பீங்க, ஒரு ஆங்கிள் பாப்பீங்க. திரும்பி 3வது தடவை பார்க்கும்போது இதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு, அப்போ இதுக்கு என்ன ரீசன். ஸோ ரொம்ப இன்டெலிஜென்டா அந்த ஸ்கிரீன் பிளே ஒர்க் அவுட். அதுக்கு தான் இப்போ நாங்க எல்லாருமே கூடி இந்த படம் பண்ணதும் சரி, என் கூட வந்து நடிச்ச ஆர்டிஸ்டும் சரி, the script is so intelligent and smart. So அதுதான் இந்த டேக் அவே. ஸோ கதையை வந்து அந்த பிரேக் டைம்ல சொல்லுவாங்க, ஹோல் ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க. சரி, ஆனா கிளைமேக்ஸ் பத்தியே தொடர்ந்து பேசும்போது அங்க என்ன இருக்குன்ற கியூரியாசிட்டி ரொம்பவே இருக்கு. வெரி குட். வெரி குட். படம் வந்து ஒரு கிறிஸ்டண்டோ மாதிரி, it has highs and lows. படம் முடிய போது ஒரு சாஃப்ட்டா முடியுதுன்னு நினைப்போம், and then it takes you on a high again. So that's very exciting. சமீபத்துல இந்த அந்தக மேந்தம் வெளியிட்டு, ஆமாங்க, அது என்னுடைய இசை மாதிரி தெரியலன்னு சந்தோஷம் நாராயணன் ஒரு சர்ச்சைகள். அப்படியா? அது வந்து நாங்க வந்து மியூசிக் வந்து அனிருத்த பாட வச்சிருக்கோம். ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப மக்கள் ரீச் ஆகணும், இந்த படத்துக்கு ப்ரொமோஷனா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆரம்பிச்சோம். அண்ட் இந்த படம் வந்து மக்களுக்கு போய் எப்படிப்பட்ட படம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு பாடலும் அந்த எஸ்பெஷலி அந்தக நேரத்துக்கு வந்து பெஸ்டா என்ன கொடுக்க முடியுமோ, அந்த அந்தக நேரத்தமோட டான்ஸ் மாஸ்டர் சொல்றது விஷுவலைஸ் அண்ட் கன்செப்ஷுவலைஸ் வந்து த கிங் ஆஃப் டான்ஸ் மிஸ்டர் பிரபுதேவா சார். அந்த பிரபுதேவா மாஸ்டரோட ஐடியாஸ்ல சாண்டி மாஸ்டர் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் மாஸ்டர். ஸோ அவரை வச்சு நம்ம வந்து கம்போஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து திரும்பி பக்கபலமா இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண முடியும்னா, ராக் ஸ்டார் அனிருத் அவரோட வாய்ஸ் வச்சு இந்த பாடல் நம்ம பண்ணியிருக்கோம். அவர் பாடியிருக்காரு. அண்ட் இஸ் ரைட் நவ் ஆல் த சில்ட்ரன் எவ்ரிபடி சென்சேஷனல், எவ்ரிபடி லைக்ஸ் ஹிம். முடிக்கல ஒரே செகண்ட். ஸோ விஜய் சேதுபதி வாய்ஸ் இதுல இருக்கு. ஸோ அதனால ஒரு படத்துக்கு என்னடா பண்ண முடியுமோ ஒரு பக்கவலமும் செட் பண்ணிருக்கோம். ஸோ பாடல் இப்போ ரீச் ஆயிருக்கு. இப்போ நிறைய பேர் ஹூக் ஸ்டெப்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது பப்ளிசிட்டி ஸ்டண்டா இருக்கலாம். இல்ல, இப்போ அதுக்கு தான் அந்த அந்தங்க நேரத்தை நான் சாங் பண்ணியிருக்கோம் நாங்க. எங்களுக்கு வந்து அது மெயின் ரீசன் வந்து இவங்க 2 டான்ஸ் மிஸ் நாங்க 2 பேர் டான்ஸ் மிஸ் பண்ண கூடாது தான். அதான் இட்ஸ் a promotional song சார். promotional song. ஆனா படத்துலயும் இருக்கு. இப்போ ப்ரமோஷனலுக்கு ஒரு சாங் சொல்றோம், அப்புறம் ஆடியோ லான்ச் வைக்கிறோம், பிரஸ் மீட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றோம். பட் ரிலீஸ் ஆன உடனே ஏர்லி மார்னிங்ல ஒரு 7 o'clock ஷோ போகுதுன்னா ஒரு 10 மணிக்கே வந்து இன்டர்வியூ எடுத்து போட்டு ரிவ்யூ சொல்லிடுறாங்க. ஒரு சின்ன மீம்ல ஒரு டெம்ப்ளேட்ல வந்து ரிவ்யூஸ் போட்டு போயிடுறாங்க. எந்த அளவுக்கு இப்போ ஸ்லீப் இல்ல, இந்த ஒரு டெக்னிக்கல் வேர்ல்ட்ல ட்ரெண்டிங்கான வேர்ல்ட்ல எந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு, பிரச்சனையா இருக்கு? ரிவ்யூஸ் இஸ் a good thing சார். பட் என்னன்னா, ஒருத்தர் படம் பண்ணிட்டு அந்த ரிவ்யூ வரும்போது it also audience react. So if it comes out in a positive, it's a nice thing. If it comes out negatively, okay, we'll improve next time. அது பெரிய பாப்புலர் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி வந்து பெரிய ரைவல்ரி நிறைய போயிட்டு இருக்கும். ஆமா, பேர் மென்ஷன் பண்ணல. சரி, படம் நல்லாவே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நெகட்டிவா போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அது எந்த அளவுக்கு அது வந்து ஆடியன்ஸ் இது வந்து ஆடியன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. அவங்க வந்து படம் பார்க்க அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அந்த படம் பார்த்துருவாங்க என்னதான் ரிவ்யூஸ் போட்டாலும். ஸோ ஆடியன்ஸோட ரியாக்ஷன் தான் முக்கியம் இங்க. ரிவ்யூஸ் எஸ் அஃப்கோர்ஸ் அது அவங்களோட ஓன் பர்சனல் தாட், வி வெல்கம் இட். பட் மோர் தென் தட் ஆடியன்ஸ் பார்க்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அது யாரும் தடுக்க முடியாது.
சார் இப்போ இந்த வயநாடு டிசாஸ்டர்ல Yes, sir. மேல இறந்துட்டாங்க. எஸ் சார், மாநில அரசு மத்திய அரசு எல்லாம் எஸ் சார், எஸ் சார், ஆனா இந்த சினி ஆக்டர் பெரிய சினி ஆக்டர் வந்து Correct. எந்த பணமே கொடுக்கறதில்ல. ஒரு சில பேர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. மனிதாபிமான அடிப்படையில ஏதாவது கொடுக்கலாம். சார். இப்போ ஹெல்ப் பண்றது வந்து சில பேர் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணும்போது இட்ஸ் குட் திங். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இப்போ இந்த வயநாடு நடந்தது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. அவ்வளோ பேர் வந்து அந்த வந்து உயிர் இறந்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலிஸு எங்களுடைய வெரி டீப்லி சேடன் அண்ட் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். அண்ட் எவ்ரிபடி இப்போ என்டையர் இந்தியா ஹஸ் கம் டுகெதர் டு பி அ சப்போர்ட் அண்ட் ப்ரே ஃபார் வயநாட். வி ரியலி விஷ் எல்லாருமே ஃபார் ஃபாஸ்டர் ரிகவரி வயநாட் கெட்ஸ் பேக் டு ஆன் இட்ஸ் ஃபீட். அண்ட் எவ்ரி ஒன் யாரெல்லாம் பண்ண முடியுமோ என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும் பண்ணிட்டு இருக்காங்க. த்ரூ திஸ் ப்ரெஸ் மீட் வி ரியலி லைக் டு ரிக்வெஸ்ட், யாரில் என்ன பண்ண முடியும், ஈவன் இஃப் யூ கிவ் ₹1 ஆர் உங்கள் ஓல்டு க்ளோத்ஸ் இல்லாட்டி எதுவோ என்ன முடியுமோ ஃபுட் எதுவோ ப்ளீஸ் டூ சப்போர்ட், ஹெல்ப் பண்ணுங்க. பீப்புள் நீட் இட். ஸோ ஐட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிக்வெஸ்ட் ஃபார் ஹெல்ப். அண்ட் யாரில் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும் பண்ணிட்டு இருக்காங்க சார். இதே மாதிரி இந்த சோசியல் மாதிரி இந்த மலை பிரதேசத்துல இந்த மாதிரி வீடு கட்டக்கூடாது, டிசாஸ்டர் கரெக்ட் சார், ப்ராப்ளம் ஆகும். கரெக்ட் சார். இந்த மாதிரி கண்டென்ட்ல ஏதாவது சினிமால கண்டிப்பா சார். இப்போ இது எவ்ரி இன்சிடென்ட் லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு சம்பவமே வந்து படத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நாங்க வந்து எக்ஸ்ட்ரா எங்கேயும் கதை எக்ஸ்ட்ரா இருந்து வெளியில கொண்டு வர முடியாது. ஸோ ஒரு தடவை ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது தட் இஸ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் லாட் ஆஃப் டேரக்டர்ஸ். ஸோ கண்டிப்பா வி டேக் திஸ் அஸ் அ பாசிட்டிவ். அதாவது ஒரு இது இந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து இது இல்லை படம் பேஸ் பண்ணி இன்னும் இப்படி பண்ணக்கூடாது, இல்லாட்டி இதுல இருந்து என்னென்ன இன்னும் டேஞ்சர்ஸ் இருக்கு, இது இன்சிடென்ட் நடக்கும்போது இப்படி வாட் ஆர் த ப்ரிகாஷன்ஸ் வி கேன் டேக் சொல்லிட்டு இட் கேன் ரிஃப்ளெக்ட். ஸோ கண்டிப்பா சில படங்கள் வரும் நம்புறேன் நான். இதுல வந்து கிரைம் படங்கள் வந்து அதை பார்த்து நிறைய சில்லிங்ஸ் வந்து ரொம்ப இது பண்றாங்க. அதே மாதிரி கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான இது மூவி பார்த்து வந்து சில பேர் சொல்றாங்க. சரி சார். இல்ல சார், அப்படியே கிடையாது சார். இது ஜஸ்ட் an entertainment. சார் இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா கிரைம் பண்ணும்போது அந்த கிரைம் பண்ணவனுக்கு நிறைய தண்டனை கிடைக்குது. அந்த கிரைம் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு படத்துல சொல்றோம். ஸோ இட்ஸ் ஒன்லி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி. இது பண்ணாதீங்க, இது பண்ணா தப்புன்னு சொல்லிட்டு சொல்றதுதான் படங்கள் இருக்கு. அப்படிதான் வரும் அது. ரிவ்யூ பேசிக்கலி ஒரு ஹெல்தி ஒன் தான். சரி சார். நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டீங்க, பிரிண்ட்ல இருந்து இன்னைக்கு டிஜிட்டல் வரைக்கும் பாத்துட்டீங்க. சரி. அன்னைக்கான ரிவ்யூக்கும் இன்னைக்கான வித்தியாசம் இருக்கும். ஆமா சார். இன்னைக்கு லாயலா பண்றாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. சரி. நிறைய வந்து டேமேஜ் பண்ணுவாங்க. சரி சரி ரிவ்யூ சிஸ்டம் சரி. ரிவ்யூ சிஸ்டம் ஆக்சுவலி ஆல்வேஸ் செட் இஸ் a very positive thing. நான் பாக்குறது அந்த காலத்தை பார்த்து ரிவ்யூ வந்து ஒரு 3 நாள் கழிச்சு வரும் சார். ஒரு படம் ரிலீஸ் ஆயிட்டு ஒரு ஃப்ரைடே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா சாட்டர்டே சண்டே முடிஞ்சு மண்டே வரும். அது வந்து இட்ஸ் ஹெல்ப் த ப்ரொடியூசர், ஹெல்ப் எவ்ரிபடி இந்த இண்டஸ்ட்ரி. ஏன்னா வந்து ஆடியன்ஸுக்கு பல்ஸ் செட் ஆகும், எல்லாருக்கும் வந்து எந்த ஒரு பயாஸ் எல்லாம் உள்ள போவாங்க. இன்னைக்கு என்னன்னா பார்க்கும் போதே ட்வீட்டிங் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீல் பார்த்தேன், செகண்ட் ரீல் பார்த்தேன். தட்ஸ் டிஃபரெண்ட். வி கோ வித் டெக்னாலஜி, வி கோ வித் ஏஜ். இன்னைக்கு அது இம்பார்ட்டன்ட் தோணுது. ஸோ இட்ஸ் ஓகே சார், இட்ஸ் ஃபைன். இதையும் மீறி ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வராங்கன்னா இட்ஸ் வண்டர்ஃபுல் திங். இப்போ வந்த ஒரு படத்துல அந்த மீம்ஸ்ல என்ன போடுறாங்கன்னா, படம் பார்த்து வந்த ஒரு ரசிகர் சரி கதவு முன்னாடி நின்னு ரெண்டா கதவு திறந்து விட்டு ஈஸியா அந்த மாதிரி மீம்ஸ் போடணும். மத்தவரை பார்த்து எப்படியா பழக்குவோம். சரி, அதான் நம்ம என்ன சொல்ல முடியும்னா we appreciate this. மீம்ஸ் வந்தாலும் we appreciate it. ஓகே, இதையும் மீறி ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே ஒரு சென்சிபிள் அண்ட் அவங்க வந்து கண்டிப்பா வந்து பார்த்துட்டு they will come to the theater. அவர்கிட்ட இருந்து சத்தியமான எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி. இவ்வளவு ஸ்டார் பட்டாளத்துல வச்சுக்கிட்டு இந்த 2.5 ஹவர்ஸ்ல ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. அதுதான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னது வந்து எவ்ரி ஆக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப டிஃபைன்டா ப்ராமினன்ட் ரோல் இருக்கு. அதுக்காக தான் எல்லாருமே வந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஆக்டரும் இந்த படத்துல வரும்போது யூ வில் அப்ரிஷியேட் இட். ஓ வா அப்படின்னு சொல்லுங்களுக்கு ஒரு சீக்வன்ஸும் அந்த ஸ்கிரீன் பிளே நகர்த்திட்டே வரும். அண்ட் ஆல்சோ ஒரு படத்துல 2 மணி நேரம் நம்ம இருந்தாதான் வந்து அந்த ரோல் ஞாபகம் இருக்கும்னு இல்ல. இப்போ நீங்க ஏஜென்டினா பாத்தீங்க விக்ரம்ல, அவங்க வந்து we've all worked with her, you know, as a dance assistant. So அவங்க வந்து ஒரு சீன்ல ஒரு படத்துல ஒரு 5 minutes வந்து கலக்கிட்டாங்க. So I don't think the amount of time you get on screen matters. It's what your role is. சமீப காலமா வேற்று மொழி படங்கள் வந்து தமிழக திரையரங்கத்தை ஆக்கிரமிக்கிறது நிறைய இருக்கு. சரி சார். other language films coming in and no taking. Yes sir. Sir, இப்போ நம்ம இப்போ எப்படின்னா வெரி சிம்பிள். பாசிட்டிவா விஷயம் இருந்தாலும் நிறைய படங்கள் தமிழ் படங்கள் வெளியிட முடியாம இருக்கு. சரி. இல்ல சார், இப்போ தியேட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான தியேட்டர்ஸ் இருக்கு. இட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டரும் ஹவ் அஸ் ப்ரொடியூசர்ஸ் யூ கம் இன் வென் யூ வாண்ட் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ரிலீஸ் டேட் வந்து கொஞ்சம் அழகாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா இட்ஸ் பி ஈஸி டு ஹேண்டில் தட். ஒன்று. ரெண்டாவது வந்து வேற்று மொழி தமிழ் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே இப்போ மொழிகள் எல்லாமே ஒன்னாயிடுச்சு. நீங்க தமிழ் படத்தில் எடுத்தாலும் எல்லா மொழியில் ரிலீஸ் ஆகுது, எந்த மொழியில் எடுத்தாலும் தமிழ் ரிலீஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் மோர் மூவிஸ் கம் இட்ஸ் பெட்டர் நான் நினைக்கிறேன்.
தமிழ் படங்கள் நிறைய வெளியிட முடியாம இருக்குல்ல. இல்ல முடியும் சார். அதாவது அந்த அது என்ன ரீசன் யாருக்கும் தெரியாது. நீங்க சொல்றீங்க முடியலன்னு, பட் அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் இல்லையா, அவ்வளவுதான். டாப் ஆக்ட்ரஸ்லாம் டைரக்டரா மாறிட்டு இருக்காங்க. சார் இப்போ நான் நடிகர் அவ்வளவுதான் சார். ஐ என்ஜாய் பீயிங் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அண்ட் ஐ ஹேவ் கிரேட் டைரக்டர்ஸ் அண்ட் கிரேட் டெக்னீஷியன்ஸ் ஹூ பிஹைண்ட் த கேமரா ஹெல்பிங் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. ஸோ ஐ லைக் டு டேக் திஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லா டேரக்டருக்கும் என்ன இவ்வளவு தூரம் வந்து என் கூட இருந்து ஒரு பக்கபலமும் ஸ்ட்ரென்த் வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு ஈச் ஒன், எஸ்பெஷலி மை ஆக்டர்ஸ். நான் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸும் அண்ட் இன்க்ளூடிங் த டீம் ஃப்ரம் அந்தகன் எல்லாருக்குமே என்னை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் கூப்பிட்டோட உடனே எங்கள் அப்பா மேலே எம்எல்ஏ வச்ச மரியாதைக்கும் லவ்வுக்கும் நீங்கள் வந்து நடிச்சிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிம்ரன், பிரியா அண்ட் ஆல் திஸ். விஜய் அரசியல் சார் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பாதை இருக்கு. இப்போ நான் வந்து நடிச்சிட்டு இருக்கேன். இப்போ டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் சீனியர் டைரக்டர்ஸ் எல்லாமே சரி சரி. இப்போ வந்து ரொம்ப யங் டேலண்டட். ஆமா ஆமா அப்படி உங்களுக்கு அப்ரோச் பண்ணிருப்பாங்க. ஆமா, நிறைய பேர் அப்ரோச் பண்றாங்க சார். ஆமா சார். இப்போ நான் இன்ஃபேக்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஒரு டைரக்டர் வந்திருக்கு, இஸ் யங்ஸ்டர் அண்ட் நியூ ஃபிலிம். ஸோ அவரோட இப்போ பிளானிங் போயிட்டு இருக்கு இப்போ. அண்ட் லாட் ஆஃப் அதர் டைரக்டர்ஸ் ஆல் அப்ரோச்சிங், சீனியர் டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும். சார் இன்னைக்கு அதுதான் சார், அகைன் இந்த கதை இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. நான் வந்து சிங்கிள் ஹீரோவோ இல்லை மல்டி அப்படிலாம் யோசிக்கிறது. கதை நல்லா இருந்தா டிபெண்ட்ஸ் ஆன் வாட் மை ரோல் இஸ், என்ன பண்ண போறேன்னு. ஆமா சார், தேங்க்யூ சார். சின்ன ஒரு இடையில ஒரு கேப் இல்லன்னா என்னோட கிராஃப் எங்கேயோ போயிருக்கும் அப்படின்னு எப்போ நினைச்சிருக்கீங்களா? இல்ல சார், அதாவது ஒரு டைம் இருக்கு, பீரியட் இருக்கு. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் நான் அதை ஃபீல் பண்ணல கேப். பிரசாந்த் has his own charm, I feel, from the beginning ல இருந்து, இந்த ஜீன்ஸ் டேஸ்ல இருந்து till now. And அவர் வந்து ரொம்ப ஹம்பிள், வெரி கைண்ட், வெரி கேரிங் பர்சனாலிட்டி. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி. நம்ம எல்லாருக்கும் இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி. அண்ட் பிரசாந்த், we wish you good luck. Thank you always. And of course director கண்டிப்பா you should direct. Okay. Very interesting. But இவருக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான ஃபேன் பேஸ் இருக்கு. ஆமா, எல்லா வீடியோஸ் பாத்தீங்கன்னா the comment section போனீங்கன்னா the most positive feedback always. எப்போதுமே they give him so much love. Everyone talks about their fond memories அவர் படங்கள் பத்தி. So I think that's really lovely. இவ்ளோ எதிர்பார்ப்போட இருக்காங்க. So I think that shows his credibility and இவ்ளோ வருஷம் அவர் ஒர்க் பண்ணி சம்பாதிச்ச பேர் தானே அது. So that is, it's very easy to spoil your name, especially இவ்ளோ சோஷியல் மீடியா இருக்கும்போது. ஒரு சின்ன ரோல், ஒரு சின்ன ட்வீட், ஏதாவது ஒன்று தப்பாயிடும். பட் அது இல்லாம he's carried himself with dignity. I think that is something we should all remember about him. இப்போ புரியுங்களா? இதான் சப்போர்ட். இதுதான் நான் ஒரு வார்த்தை பேசல. இதுதான் இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் இவங்க கிட்ட இருந்து சரி, ஆடியன்ஸ் கிட்ட இருந்து, இந்த ரசிகர்கள் கிட்டயும் வந்து எல்லா ஹீரோஸ் வச்சு மேக்ஸிமம் 2 படம் எடுத்தேன். சரி. உங்க ஜீன்ஸ் நல்ல மிகப்பெரிய சக்சஸ். ஆமாங்க. அதுல டபுள் ஆக்ஷன் பண்ணாரு. அது டபுள் ஆக்ஷன் பண்ணியாச்சு. இல்ல அப்படி கிடையாது சார். அவர் சங்கர் சார் எப்படின்னா, அவர் கதை எழுதி தான் ஹீரோ செலக்ட் பண்ணுவாரு. அவருடைய ஸ்டைல் அதுதான். அவர் ஹீரோ வச்சு கதை பண்றது இல்ல. ஸோ கதை கண்டிப்பா இப்போ அடுத்த கதை பண்ணும்போது நான் அதுல இருக்கணும்னு நினைச்சேன்னா 100% இருப்பேன். நெகட்டிவ் ரோல் எங்க? அது வந்து மோஸ்ட்லி என்னோட சக்சஸ் ரேஷியோனா இட்ஸ் மோர். If suppose 100% நான் ஆக்ட் பண்ணிருக்கேன்னா இந்த 20-25 years 27 years குள்ள I think I have had more of a hit movies than average movies னு சொல்லலாம். So okay, sometimes அந்த மாதிரி select பண்றதுல அந்த மாதிரி தப்பு நடக்கும். So it's all right, that's not a problem. So அதை நான் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு so I keep move on, that is my job. And நான் என்னோட ஆடியன்ஸ்க்கு வந்து as a versatile actor-ஆ entertainment கொடுத்துட்டே இருக்கணும். That is my aim. That's all. But நான் வந்து சிம்ரன் மேம் பார்க்கும்போது as a young child watching her on screen, I just feel like she's one of the best performers, very underrated actor. Ivlo success வாங்கியும் I feel like she's not gotten the credit as a performer. Because நிறைய ஹீரோயின்ஸ் இருந்திருக்காங்க அந்தந்த டெக்கேட்ல, the top most actors. அவங்க எல்லாருமே கொஞ்சம் as they age, I don't think the transition happens very well. ஒரு மாதிரி நம்மளுக்கே பார்க்கும்போது அது ஐயோ அவங்க ஏன் இப்படி நடிக்கிறாங்கன்னு தோணும். பட் இவங்க வந்து whatever, I mean 25-27 years is crazy. எத்தனை படங்கள் பண்ணிருக்கீங்க?
I think More. more than 85. 85. Wow, like 85 movies. இப்போ வரைக்கும் ஒரு performance ஒரு frameல கூட அவங்கள வந்து she's just beautiful no matter what emotion she's emoting. I think that's amazing as an artist to achieve. And ஒரு ஹீரோயினா நான் சொல்றேன் சத்தியமா it is happy. எனக்கு வந்து நெகட்டிவ் கேரக்டராவே கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். பிகாஸ் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஹீரோக்கு மட்டும் மாரல் சப்போர்ட்டா இருந்துட்டு எவ்வளவு போரிங் அது. You know, we're humans. I have multiple emotions, and I think for her to be able to emote all these things, that means the audience believes in the performance, and yeah, that's why directors cast her as well. ஸோ இந்த படத்துல வந்து சிம்ரன் பத்தி பேசும்போது she has done a different role ஓட ரொம்ப challenging it was very challenging and you know excellent. she excelled in it and அவங்களுக்கும் டேரக்டர் அந்த பாண்டிங் பார்க்கும்போது ஒரு லைக் நானே பரவாயில்லையே அப்ப நான் என்ன பண்றது இல்லை ஸோ ஒரு தேவர் சீக்வன்ஸ் லைக் தட் இந்த பக்கம் இவங்க இருக்கும்போது இந்த பக்கம் பிரியா ரொம்ப பப்ளியா கியூட்டா நீங்க பாத்தீங்கன்னா வேற ஒரு யூ see a different பிரியா எந்த பிரியாவை பார்க்க மாட்டீங்க you will see a very it's something very nice about her. She always brings a lot of positivity எங்க போனாலும் the way she treats people, so always admire that about her. Thank you for so much of அதான் சொல்றாங்க இந்த யூனிட்டே கூட வந்து எங்க மேல சின்ன அன்பு ஆதரவு தான் and I always யோசிப்பேன் ஓகே இவ்வளோ லவ் இருக்கு இவ்வளோ அஃபெக்ஷன் இருக்கு இப்போ நீங்க கேட்ட கேள்வி கடைசியா பதில் சொல்றது வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அவங்களும் சரி என்னோட ரசிகர்களும் சரி the amount of love and the amount of support they've been giving me அது ரொம்ப வந்து I thank each and everyone and I'm blessed with having such a great lovely people to support me. Thank you so much. மெசேஜ் டு தி ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியமா பாருங்க. இவ்வளவு நேரம் பேசுறேன். இவ்வளவு நேரம் அதுதானே சொல்லுது. See final message. Sorry, அதான் final message is அத கண்ணு thank you sir. So August 9th அந்தங்க பியானஸ் ரிலீஸ் ஆகுது. So thank you so much all the பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்கள் வந்தீங்க. We appreciate it. Thank you for your support. நீங்களும் எங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much and see you soon on theaters on August 9th. On August 9th. Yes. See you soon in theaters. Thank you so much. Thank you so much. Thank you so much.